ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சூப்பர் ஹெல்த்தியாக சூப்பர் க்ரீனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பினச் பாஸ்தா தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. அதில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கார்லிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் வால்நட்ஸ் இவ்வளோத்தையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அது வந்து பிளான்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு எடுத்து தனியாக ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ அதே தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை, நான் பாலக் தான் யூஸ் பண்ணுறேன், அதை ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட் அதையும் பிளான்ச் பண்ணுங்கள். கீரை நல்லா பிரைட் க்ரீன் கலரில் ஆகும். அதை ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருங்க. இப்போ அந்த தண்ணியிலே பாஸ்தா வேக போட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம பிளான்ச் பண்ண வால்நட், கார்லிக், கீரை, பார்மசான் சீஸ், உப்பு, பெப்பர், லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில் இவ்வளோத்தையும் ஊற்றி நல்ல ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இதுதான் உங்களோட ஸ்பினச் பாஸ்தா சாஸ். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், குக் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தாவும் இந்த டைமில் குக் ஆகிருக்கும். தண்ணியோட கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், ஏன்னா கீரையெல்லாம் பிளான்ச் பண்ணதுனால. பட் ஸ்டில் அந்த தண்ணி ரொம்ப நியூட்ரிஷியஸ். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் பாஸ்தா வாட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பாஸ்தாவை வடிகட்டி அதே பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆனில் இல்லை. இப்போ நம்மளோட க்ரீன் சாஸையும் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா குக்கிங் வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரீன் பாஸ்தா ரெடி. இந்த க்ரீன் பாஸ்தாவோட இன்னொரு வேரியேஷன் yummy.com பிளாகில் இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் பிளேட் பண்ணி மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.